நம்மளும் வந்து வர 26, 27, 28 SRM எக்ஸிபிஷன்ல 2வது ஸ்டாலா பார்ட்டிசிபேட் பண்றோம். இது வரைக்கும் வாலா டிஷர்ட் இது வரைக்கும் யாரும் வாங்காத கான்செப்ட்ல ஒரு விஷயம் பண்ணிக்கோம் பிரதர். வாலா டிஷர்ட் வெல்வெட்ல ஒவ்வொரு ஃபேப்ரிக்கும் ஒவ்வொரு டிசைன்ல வரும். ஃபேப்ரிக் கம்மியா சோர்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது 110 ரூபாய் கொடுத்தோம். அதே வந்து பாத்தீங்கன்னா அன்பீட்டபிள் ரேட் பாருங்க, வேஃபிள் நம்ம எல்லாமே வரும். நம்ம கொடுக்க போற ரேட் ஜஸ்ட் 79 rupees. 79 தான், வெறும் 79 rupees. வாலா டிஷர்ட், வாலா டிராப் ஷோல்டர் 69 ரூபாய். கொரியன் ஃபேப்ரிக், காட்டன் இத்தனைக்கும் ஆனா ஸ்ட்ரெச் இருக்கும். இதான் தைவானோட ஃபேப்ரிக். இது நான் திருப்பூர்ல வாங்குறேன் சார், எனக்கு இந்த ரேட்ல கிடைக்குது. அவங்க சைஸ் ப்ராடக்ட்டை கொண்டு வந்து மெஷர்மெண்ட் பண்ணி பாருங்க. கடையில் பொருள் வாங்க வேண்டாம், மெஷர்மெண்ட் பண்ணி பாருங்க. பஃப் பிரிண்ட் பாருங்க, காதர்பேட் மார்க்கெட்ல 230 ரூபாய் கம்மி இது இல்ல. பிரிண்ட் லூப் நெட்ல இவ்வளவு பெரிய பிரிண்ட் இல்ல. சைஸ் பார்த்தோம்னா நம்மளோட எம் சைஸ் கூட எக்ஸல் இல்ல. ஆனா எல்லா சைஸும் எல்லா ப்ராப்பர் சைஸும் கொடுத்து மக்கள் கொடுக்க முடியாத விலைக்கு நம்ம ஏன் கொடுக்குறோம்னா, என்கிட்ட வந்து இது ஒண்ணு மட்டும் இல்ல சார், கிளம்பி சுத்தி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட் என்கிட்ட இருக்கு. டிஷர்ட்ல வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங் ப்ராடக்ட் நம்மகிட்ட நிறைய இருக்குண்ணா. சப்ளிமேஷன் பிரிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இன்ன வரைக்கும் ஒரு ஊர்ல 2 நரோட்டோ பிரிண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாமே ரெடியாவே இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா வண்ணாரப்பேட்டையில பாத்தீங்கன்னா உல்ஃப் கேங் ஹோல்சேல் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து ஆடி மந்த் இன்னும் ஒரு 2 weeks இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய ஃபெஸ்டிவல் தீபாவளி வரப்போது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா மென்ஸ்வேர் வந்து ஓப்பன் பண்றீங்க. அதே மாதிரி வந்து ஹோல்சேல்ல வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய ட்ரெண்டிங்கான ஆர்டிகல்ஸ் வந்து உல்ஃப் கேங்ல வந்திருக்கு. வாலா டிஷர்ட்லாம் பாத்தீங்கன்னா சம்மர் ரேட்ல கொடுக்குறாரு, 79 rupeesல கொடுக்குறாரு. அதே மாதிரி டவுன் ஷோல்டர் பாத்தீங்கன்னா 69 rupeesக்கு கொடுக்குறாரு வாலால. அது மட்டும் இல்லாம ஷர்ட் வந்து நிறைய ஷர்ட்ஸ் பாத்தீங்கன்னா 3 ஷர்ட் வந்து 1000 ரூபாய்க்கும் நீங்க விற்கலாம், 5 ஷர்ட் 1000 ரூபாய்க்கு நீங்க விற்கலாம். டிஷர்ட்லேயே பாத்தீங்கன்னா பேக் பிரிண்ட்ல 8 டிஷர்ட் வந்து நீங்க 1000 rupees விற்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம உலன் டிஷர்ட்ல பாத்தீங்கன்னா அட் பிரசென்ட் பாத்தீங்கன்னா 145 rupeesக்கு போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் 120 நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஜீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 175 இருந்து உங்களுக்கு ஜீன்ஸ் கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த வாரம் வந்து உங்களுக்கு டெல்லி, பாம்பே போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அங்க ரேட் வச்சு நீங்க வாங்குறீங்களா, அது வந்து நம்ம உல்ஃப் கேங்லயே கிடைக்கும் இனிமேல். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாய் சார், வணக்கம் சார். வணக்கம், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கோண்ணே. ஆடியோட மிட் சேல் நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து வந்து தீபாவளியோட ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்றப்ப நிறைய எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளும் வந்து வர 26, 27, 28 SRM எக்ஸிபிஷன்ல 2வது ஸ்டாலா பார்ட்டிசிபேட் பண்றோம். பிரீமியம் லைன்ல 2வது ஸ்டாலா பார்ட்டிசிபேட் பண்றோம். இருந்தாலும் அதுக்கு நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிடணும் இல்லையா? கண்டிப்பா. நம்ம என்னென்ன பெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத மார்க்கெட்டுக்கு கொடுக்க போறோம். 2வது வந்து இதனால நம்ம கொடுத்ததுலயே லாஸ்டா ஒரு 3 மாசம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபேப்ரிக்காக நம்ம நிறைய சோர்ஸ் பண்ண வெளியே சுத்தி இருக்கோம். அது நம்ம யூடியூப் சார்பாகவும் நிறைய போட்டுருக்கீங்க, நாங்களும் நிறைய வாட்ஸ்அப்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு அவுட்புட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அவுட்புட்ஸ் வந்தா திருப்பூர்ல ஒரு 130 ரூபா 135 ரூபாய்க்கு கூடிய பொருள் என்னால 79 ரூபாய்க்கு தர முடியுங்கிறத ஸ்டார்டிங் ஆச்சு இந்த வீடியோ அப்படியே ஸ்டார்ட் பண்றேன். இது ஒன்லி ஃபார் ஹோல்சேல். இந்த வீடியோ வந்து மறக்காம வந்து புதுசா தொழில் பண்ண நினைக்கிறவங்க, தீபாவளி வந்துச்சுன்னா புதுசா தொழில் பண்ணக்கூடியவங்க, காலேஜ் முடிச்ச பசங்க அல்லது வந்து வீட் டச் பண்ணிட்டு இருந்தவங்க திடீர்னு அப்படி கடை போடுவாங்க. அந்த மாதிரி மக்கள் வந்துட்டு இந்த மாதிரி இடம் இருக்கான்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமே நம்ம எத்தனை வருஷம் வீடியோ போட்டாலும் அத்தனை வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே பார்த்து வர்றாங்க. நம்மள சப்போர்ட் பண்றோம், நல்லா எடுத்து கொண்டு போறாங்க. இந்த வருஷம் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இது வரைக்கும் வாலா டிஷர்ட் இது வரைக்கும் யாரும் வாங்காத கான்செப்ட்ல ஒரு விஷயம் பண்ணிக்கோம் பிரதர். வாலா டிஷர்ட் வெல்வெட்ல இதெல்லாம் பிளைன் ஒவ்வொரு ஃபேப்ரிக்கும் ஒவ்வொரு டிசைன்ல வரும். இது ரேட் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் கம்மியா சோர்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது 110 ரூபாய்க்கு கொடுத்தோம். அதே வந்து பாத்தீங்கன்னா அன்பீட்டபிள் ரேட் வாலா டிஷர்ட்ஸ்ல பாருங்க, வேஃபிள் நம்ம எல்லாமே வரும். சரிங்களா? அதுவே அன்பீட்டபிள் ரேட்ல இருந்துச்சு. இப்போ நம்ம கொடுக்க போற ரேட் வந்து ஜஸ்ட் 79 rupees. 79 தான், வெறும் 79 rupees வாலா டிஷர்ட். இது வந்து 250 பீஸ் எம்ஓகே எடுத்தா என்ன சார் நீங்க ரேட் அழகா கொடுத்துட்டு குவாலிட்டி கொண்டு போயிட்டு சொல்லி கேட்பீங்க. நான் வந்து என் ஷாப்ல 10 பீஸ் 1000 ரூபாய் போடுறேன் சார் ரீட்டைல்ல. அதே போல எல்லா கஸ்டமரும் கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன்னா ஒரு 1000 கிலோ துணி வாங்குற இடத்துல இன்னும் ஒரு டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கா துணி வாங்கும் போது ரேட்ல கிடைச்சிச்சு எனக்கு. அப்போ நம்ம பண்ண மாதிரி எல்லா கஸ்டமரும் நினைப்பாங்க. அவங்களே வந்து 10 பீஸ் 1000 ரூபாய் கொடுக்க வைக்கிறதுக்காக தான் நான் 79 ரூபாய் ரேட் போட்டேன். அப்புறம் 250 பீஸ் எடுக்கணும்னு சொல்றீங்கன்னா 25 கஸ்டமர் எடுத்து அவங்கள்ட்ட பீஸ் எடுக்காது. சின்ன கான்செப்ட். 250 பீஸா நினைச்சா 250 பீஸ் பெரிய விஷயம். நீங்க 10 பீஸ் 1000 ரூபாய் நல்ல குவாலிட்டி பொருளை கொடுக்கும்போது உங்க கடவுள் இருக்கக்கூடிய மிச்ச ப்ராடக்ட் சேர்த்து விற்கும். அதுக்கு நான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பண்ணணும்ல. நீங்க என்ன எல்லா பொருளும் வாங்குறீங்க, உங்க கடைக்குள்ள கஸ்டமர் எப்படி கூப்பிடுவீங்க? ஆஃபர் போட்டாதான். அது எதுல ஆஃபர் போடணும்னா குவாலிட்டி ப்ராடக்ட்ல ஆஃபர் போடணும், ட்ரெண்டிங் ப்ராடக்ட்ல ஆஃபர் போடணும். அப்ப என்கிட்ட அவங்க கூட மிச்ச பொருள் அந்த கஸ்டமருக்கு ஈஸியா விற்கணுங்கிறதுக்காக நல்ல ரேட்டும் தர்றோம். அந்த கஸ்டமர் கடைக்குள்ள கஸ்டமர் ஏறதுக்காக நம்ம ரேட்டும் பண்ணி தரோம். ஒரு சில ப்ராடக்ட்ல எனக்கு சார் இப்போ புதுசா கடை ஓப்பன் பண்ண வர்றாரு, அவர்கிட்ட வந்து என்கிட்ட ஒரு 30 ப்ராடக்ட் வாங்குறாரு. எனக்கு 10 ப்ராடக்ட்ல எனக்கு ப்ராஃபிட்டே வேணாம், மிச்சம் கூடி 20 ப்ராடக்ட் எனக்கு ப்ராஃபிட் கொடுத்தா போதும். அந்த 10 ப்ராடக்ட்டையும் என்னோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டுக்கு தர்றேன். நீங்க கொண்டு போய் கடையில வச்சு பிசினஸ் பண்ணி உங்க கடையை இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க.
250 ரூபாய்க்கு கூடிய பொருள் எனக்கு 210 ரூபா வருது, 210 ரூபாய்க்கு தர்றேன். ஓகே, அது அன்பளிப்பா வச்சுக்கோங்க, கொண்டு போய் உங்க கடையை டெவலப் பண்றோம். அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இப்போ நிறைய இருக்கு. அதனால காமிக்க போறோம். ஓகே, சரி, வாலா ஃபுல் ஸ்லீவ் பாத்துட்டீங்க. வாலா டிராப் ஷோல்டர் 69 ரூபா. டிராப் ஷோல்டர் 69. எல் எக்ஸ்எல் கொரியன் ஃபேப்ரிக், காட்டன் இத்தனைக்கும் ஆனா ஸ்ட்ரெச் இருக்கும். இதான் தைவானோட ஃபேப்ரிக். இது லாஸ்ட் டைம் வீடியோ நம்ம இது பண்றதுக்கு முன்னாடி தைவான் ஃபேப்ரிக் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த தைவான் QR கோட நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அந்த ஃபேப்ரிக் இப்போ ஸ்டிச்சிங் ஆகி உள்ள வந்திருக்கு. வெறும் 69 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன். இதுல வந்து 20 கலர் இருக்கு. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ், ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் உள்ள வரும்போது கஸ்டமர்ஸ்க்கு என்ன ஆகும்னா, ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத இங்க பாத்துடுறாங்க வீடியோல. வெளியே எங்க போய் ஏமாற மாட்டாங்க. மீன்ஸ் அதிகமா விலை கொடுத்து வாங்க மாட்டாங்க. இப்போ ஓப்பன் சேலஞ்ச் நம்ம என்ன பண்றோம்னா, யாரும் கொடுக்க முடியாது வைக்க முடியாது. ஓப்பன் சேலஞ்ச் நம்மளுக்கு கிடையாது. நான் திருப்பூர்ல வாங்குறேன் சார், எனக்கு இந்த ரேட்ல கிடைக்குது. அவங்க சைஸ் ப்ராடக்ட்டை கொண்டு வந்து மெஷர்மெண்ட் பண்ணி பாருங்க. என் கடையில பொருள் வாங்க வேண்டாம், மெஷர்மெண்ட் பண்ணி பாருங்க. பஃப் பிரிண்ட் பாருங்க, காதர்பேட் மார்க்கெட்ல 230 ரூபாய்க்கு கம்மி இது இல்ல. பஃப் பிரிண்ட் லூப் நெட்ல இவ்வளவு பெரிய பிரிண்ட் இல்ல. சைஸ் பார்த்தோம்னா நம்மளோட எம் சைஸ் கூட எக்ஸ்எல் இல்ல. திருப்பூர்ல ஒரு சில இடங்கள்ல, நான் பேர் மென்ஷன் பண்ணி சொல்லல, ஆனா எல்லா சைஸும் எல்லா ப்ராப்பர் சைஸும் கொடுத்து மக்கள் கொடுக்க முடியாத விலைக்கு நம்ம ஏன் கொடுக்குறோம்னா, என்கிட்ட வந்து இது ஒண்ணு மட்டும் இல்ல சார், கிட்டத்தட்ட சுத்தி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட் என்கிட்ட இருக்கு. எனக்கு வந்து ஒருத்தர் வந்து மொத்தமா வாங்க வரல, எனக்கு 50 ப்ராடக்ட் இருக்கா, எனக்கு 20 ப்ராடக்ட் ப்ராஃபிட் இல்லாட்டியும் பரவாயில்ல, 30 ப்ராடக்ட் நான் ப்ராஃபிட் பாத்துக்கிறேன். ஓகே, பேக் பிரிண்ட்ல பஃப் பிரிண்ட் எல்லாமே லூப் நெட் ஃபேப்ரிக், காட்டன் லூப் நெட் ஃபேப்ரிக்ல கொடுக்குறேன். இதை நீங்க 5 பீஸ் 1000 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம், 4 பீஸ் 1000 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம். இப்போ வந்து அதர் ஸ்டேட்ல நம்ம தெலுங்கானா, கர்நாடகா அண்ட் ஸ்ரீலங்கா எல்லாம் வந்து, ஸ்ரீலங்கா விட்டுருங்க, கர்நாடகா, ஆந்திரா, அந்தமான் நிக்கோபார், மும்பை, நம்மள்ட்ட 3 பீசஸ் 1000 செல் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராப்பர் சைஸ் வரும் சார் என்கிட்ட. சவுத் இந்தியன் சைஸ்னா சவுத் இந்தியன் சைஸ் வரும். இப்ப ஏன் நீங்க மட்டும் அப்படி பண்றீங்க, ஏன் மும்பைல அப்படி கிடைக்காது, டெல்லி அப்படி? மும்பையோட மார்க்கெட் இந்தியாக்கான மார்க்கெட். ஓகே, டெல்லியோட மார்க்கெட் இந்தியாக்கான மார்க்கெட். ஆனா சென்னை மார்க்கெட் வந்து சவுத் இந்தியாக்கான மார்க்கெட். நம்ம பசங்க லைட்டா தொப்ப வந்துடும் வெளியே. அப்ப நல்ல சைஸ் நான் கொடுத்தாகணும். அங்க நீங்க எம்முன்னு வாங்கி நீங்க எம்முன்னு விற்க முடியாது, கிட் சைஸ் தான் விற்க முடியும். ஓகேங்களா? அப்போ உங்களோட பைசா போய் லாக் ஆயிரும். ஆனா நம்ம கிட்ட வந்து அதோட சீப் ரேட்ல நம்ம கொடுக்கும் போதும் குவாலிட்டி தெளிவா இருக்கு. பஃப் பாருங்க சார், நல்லா இருக்கு. சோ இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே அன்பிலீவபிள் பிரைஸ். அங்க இருக்க மக்கள் ஏகப்பட்ட பேர் நம்மள்ட்ட ஸ்டாக் கேக்குறாங்க, நம்ம பொருள் அனுப்பிட்டு இருக்கிறோம். பெங்களூர்ல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு பையன் வந்து ராமச்சந்திரபுரம் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டாப்ல. அவர் பேர் கேட்காம சொல்ல விரும்பல. பெங்களூர் ராமச்சந்திரபுரத்துல ஏன் பொருள் ரேட்டுக்கே கிடைக்குது பெங்களூர்ல. ஆமா, சூப்பர். டிராப் ஷோல்டர் மட்டும் அந்த பையன் விரும்பி கிடையாது. அதான் டிராப் ஷோல்டர் மட்டும் ரீஹோல்டர் செட்டப் பண்ணி கேட்டாப்ல கொடுத்துட்டேன். கும்பகோணம் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் கடை. சூப்பர் சார். ஓகேவா? அது நம்ம பண்ணோம்னா சென்னையில நான் என்ன ஆஃபர் போறனோ அதே ரேட் இங்க என்ன பொருள் இருக்கோ எல்லா பொருளும் அங்க கிடைக்கும். 1000 ஸ்கொயர் ஃபீட் 1200 ஸ்கொயர் ஃபீட் பாத்துருக்கோம் மெயின் பஜார்ல, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பக்கத்துல. சோ இந்த மாதிரி சார் ஒண்ணும் பண்ணாலும் திருந்த பண்ணணுங்கிறதுக்காக ஒண்ணு ஒன்னா பார்த்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சார். இது வந்து சார் சில்கி ரயான் சார். இது வந்து நம்மளோட ப்ரொடக்ஷன் சார், வெயிட்லெஸ் ப்ராடக்ட். ரேட் வந்து பாத்தீங்கன்னா 5 பீசஸ் 1000க்கு நீங்க விக்கலாம். ஓகே, இது வந்து நம்ம மும்பைல இருந்து வாங்கி ஒரு ஐட்டம் பண்ணிட்டு இருக்கோம் ரயான்ல. அந்த ஸ்டாக் வந்து இப்போ கொஞ்சம் டிமாண்ட் ஆனா நம்மளே ஃபேப்ரிக் வாங்கி பண்ணா 5 பீசஸ் 1000க்கு விக்கலாம். ரேட் வந்து பாத்தீங்கன்னா 165 ரூபாய்க்கு கீழே. குவான்டிட்டி இருந்தா கஸ்டமர் கேட்க தான் நம்ம ரேட்டு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் கைவசம் வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க பாருங்க, டை அண்ட் டைல இதெல்லாம் கொண்டு போயிட்டு கடைக்குள்ள வைக்கும் போது கஸ்டமரோட வாக்கின்ஸ் நல்லா இருக்கும். கண்டிப்பா கஸ்டமர் டிஸ்பிளே பண்ணும்போது இந்த மாதிரி கோல்டன் டிஸ்பிளே இதெல்லாம் போட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் உள்ள வாங்க வரவங்க நல்ல ரேட் கொடுத்து வாங்குவாங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்னென்ன செட்டிங் பண்ணி தரணுமோ எங்க சைட்ல இருந்து, இப்ப நீங்க ஷாப் ஓபன் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கான ஸ்பெஷல் ரேட் கொடுத்து நான் பண்ணி தரேன். ஓகே, இது அதேதான். இது வந்து பாத்தீங்கன்னா சார், இது ரயான் கிடையாது சார், ஆக்ஸ்போர்ட் மெட்டீரியல் சார். இது ஆக்ஸ்போர்ட் ரொம்ப திக்கா இருக்கு சார். ஆக்ஸ்போர்ட் இது என்ன தெரியுமா ரேட்? இது நீங்க 5 பீஸ் 1000 இருக்கலாம். இதுவும் ஆமா பரவாயில்ல. எனக்கு வந்து 1000 பீஸ் 2000 பீஸ் வேணும் சார், எனக்கு 5 கடை இருக்கு, ஒரு கடைக்கு 5 பீஸ் போட போறேன் அப்படின்னா கால் பண்ணுங்க. ஆடி ஆஃபர் போயிட்டு இருக்கு. இது எல்லாமே இப்பதான் ஃப்ரெஷ்ஷா ஸ்டிச்சிங் ஆகி வந்திருக்கு ஸ்டாக்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு சூப்பர் ரேட்ல பண்ணி தரேன். இந்த இதுல பாத்தீங்கன்னா தெரியும் அந்த மெட்டீரியல் எப்படி இருக்கு பாருங்க. ஆக்ஸ்போர்ட் மெட்டீரியல். ஆக்ஸ்போர்ட்லாம் 125 ரூபா சார் ரேட். போய் சொல்லிடுறேன் சார், 165க்கு யாருமே கொடுக்க முடியாது சார். 165க்கு ஆக்ஸ்போர்ட் மெட்டீரியல் ஜஸ்ட் வந்து 19, 20, 21ல கொடுக்குற ஒரு ஆள் நம்ம தான். இந்த ஐட்டம்லாம் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், இப்ப ஆடி ஆஃபருக்கு 165 ருபீஸ்க்கு தரேன் நெட்டட் ஷர்ட். நீங்க 5 பீஸ் 1000 ரூபாய்க்கு வித்துக்கலாம். ஒரு சில ப்ராடக்ட் நம்ம ரேட் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஓகேங்களா? சோ டோன்ட் வரி. இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கனால இந்த ரேட்லாம் உங்களுக்கு பெருசா அஃபெக்ட் ஆகாது. இது நம்மளோட ஓன் ப்ராடக்ட். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரேட்டுக்கு எதிர்பாராத ரேட் கொடுக்கலாம் சார்.
புதுசா கடை ஓபன் பண்றவங்க நேரா வாங்க, நேரா வந்தீங்கன்னா மட்டும்தான் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் சொல்ல முடியும், ரேட்டா நாங்க இது பண்ணி கொடுக்க முடியும் சார். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கும். ட்ரெண்டிங் நம்மள்ட்ட குறையே இல்லை. கண்டிப்பா கரண்டா என்ன இருக்கோ கரண்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாமே கையில வச்சிருக்கோம், எல்லாமே ப்ராப்பர் சைஸ்ல இருக்கும். நீங்க அந்த பட்டன்ஸ் எல்லாம் புடிச்சு நம்மளோட ப்ரொடக்ஷன் இழுத்தீங்கன்னா பட்டன் லாக் ஸ்டிச் பட்டன், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸை ட்ரெண்டிங்காகவே கொடுத்துட்டு இருக்கிறோம். அண்ணே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் சைஸ், ப்ராப்பர் ஃபினிஷிங். இந்த பட்டன்லாம் பாத்தீங்கன்னா லாக் ஸ்டிச் பட்டன் வரும், ஒரு நூல் பிசுறு இருக்காது. இந்த இப்போ நார்த் இந்தியால போய் வாங்கிட்டு வராங்க சார், இடம் சொல்ல விரும்பல, ஒரு நாளைக்கு மேல நீங்க அதெல்லாம் போட முடியாது சார். நம்மளே ஃபேப்ரிக் எடுத்து உள்ள ஸ்டிச்சிங் பண்றோம், வருஷம் காம்ப அதையும் காமிச்சிடறோம். நம்மளே ஸ்டிச்சிங் பண்ணி அவங்க கொடுக்குற ரேட்டோட நல்ல ரேட் கொடுத்துட்டு இருக்காங்க சார். ஓகே, மும்பை ரேட்டோட நல்ல ரேட்ல இருக்கு, அகமதாபாத் ரேட்டோட நல்ல ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாமே இதெல்லாம் நீங்க கொண்டு போனா 250 ரூபாய் வித்துக்கலாம் சார். ஓகே, அப்ப ரேட் எவ்வளவு இருக்கும்னு நினைச்சு பாருங்க. இல்ல எனக்கு வந்து ஒரு 10 கடை இருக்கு, 5 கடை இருக்கு, ட்ரெண்டிங் ஸ்டாக் நானும் கொடுக்கணும்னா இதெல்லாம் 200 ரூபாய்க்கு கீழே சார். பாருங்க, ஆக்ஸ்போர்ட் தான், ஆக்ஸ்போர்ட்ல ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் 200 ரூபீஸ்க்கு கீழே சார். ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கு சார். அதான் சொல்றேன் சார், அடுத்தவங்க ப்ராடக்ட்டை வாங்கி அதுல ஒரு லேபிள போட்டு நானும் மேனுஃபேக்சரர்னு சொல்ற ஆளு உள்கிட்ட கிடையாது. கண்டிப்பா ஸ்டாக்க வாங்கி இப்ப இதே ஃபேப்ரிக் உள்ள காமிக்கிறேன், ஃபேப்ரிக்காவே இருக்கு. இன்னொன்னு, இது யாராச்சும் பாத்துக்கூடிய மேனுஃபேக்சரர் சார் எப்படி சார் உங்க ஆக்ஸ்போர்ட் 190 தைக்க முடியுது, நானும் தைக்கணும்னு சொன்னா ஃபேப்ரிக் கொடுக்க ரெடியா இருக்கு, அந்த ஃபேப்ரிக் பார்த்து வாங்கிட்டு போயிருங்க. ஃபேப்ரிக் ரெடியா இருக்கு, ஃபேப்ரிக் சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா ட்ரெண்டிங் ப்ராடக்ட் 3 பீசஸ் 1000க்கு நீங்க செல் பண்ணலாம், அல்லது ஒரு சட்டையே 750 ரூபாய்க்கு நீங்க செல் பண்ணலாம். நேரா வந்து பாத்தீங்கன்னா பெட்டர் பண்ணி கொடுக்க முடியுது எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து டிஷர்ட்ல வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங் ப்ராடக்ட் நம்மகிட்ட நிறைய இருக்குண்ணா. நேரா வரும் பட்சத்துல கஸ்டமருக்கு என்னென்ன பெட்டர் பண்ணி கொடுக்கணுமோ எல்லா விஷயமும் பெட்டர் பண்ணி கொடுத்தோம். சப்ளிமேஷன் பிரிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இன்ன வரைக்கும் ஒரு ஊர்லயும் ட்ரெண்டோட, இன்னொரு நரோட்டோ பிரிண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாமே ரெடியாவே இருக்கு. இனிமேல் தான் வரப்போகுது, பண்ண போதெல்லாம் இல்லாம ரெடியா இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேக் பிரிண்ட் டிஷர்ட்ஸ், இதெல்லாம் நீங்க 8 பீஸ் 1000 ரூபாய் போடலாம். காட்டன்ல, ஏன்னா பாலிஸ்டர் என்ன காட்டன்ல 8 பீஸ் 1000 ரூபாய் போடலாம். ஸ்டாக்ஸ் கம்மியா தான் இருக்கு, உங்களுக்கு நல்ல ரேட்ல பண்ணி தர்றோம். நரட்டோ பிரிண்ட்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைன் ஃபேப்ரிக்ல வரும். இன்னைக்கு வந்து ஃபைன் ஃபேப்ரிக் விற்கிற வேலை பெரிய வேலையா போயிட்டு இருக்கு. இந்த ரேட்டை நம்ம கொடுக்க முடியுதுன்னா, நான் ரேட் வந்து உங்களுக்கு சொல்ல எல்லாத்தையும் ரேட் உடைக்க விரும்பல. கஸ்டமர் கால் பண்ணுமா நம்ம ரேட் கொடுத்துக்கலாம். இது என்கிட்ட கொஞ்சமா இருக்கு, கஸ்டமர் கேட்க ரேட் கொடுக்கலாம் 145 ரூபா, அல்லது கட்டன் ஷோர்லாம் வரனால 125 ரூபா கொடுத்துட்டு இருக்கேன் நான் இந்த ப்ராடக்ட்டை. நான் பேக் பிரிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீ நல்லா போயிருக்கு டிராப் ஷோல்டர்ல. இப்ப பாருங்க, பஃப் பிரிண்டே உங்களுக்கு நல்ல ரேட்ல தரலாம். இது பஃப் பிரிண்ட் தான், பட் இது வந்து காட்டன் கிடையாது, பாப்கார்ன் ஃபேப்ரிக்கும் இல்லை, இது வந்து ரெயின்போ ஃபேப்ரிக்கு, கிரேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பஃப் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 145 ரூபீஸ்லேயே கொடுத்துடலாம் சார். தெரியுதா உங்களுக்கு? காட்டன்ல கொடுத்தா தான் 185. இத்தனை வந்து யோக் இருக்கும், நீங்க லேபிள் ஸ்டிச் பண்ணா கூட தெரியாது. பாரு யோக் இருக்கா, பிராண்ட்ல இருக்க மாதிரியே பிராண்ட் சைஸ் ஓவர் சைஸ்லேயே கொடுத்து 145 ரூபீஸ் தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ், நிறைய விஷயங்கள் எல்லாமே ரெடியா போயிட்டு இருக்கு. 200 ரூபாய்க்கு கீழே ஷர்ட், இது எல்லாமே ஜூட்ல டிராப் ஷோல்டர் 200 ரூபாய்க்கு கீழே தான். கஸ்டமர் குவான்டிட்டி தான் 165 ரூபாய்க்கு நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் இந்த ஆடி ஆஃபர்ல. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் கண்டினியூவா போயிட்டு இருக்கு. இது மாதிரி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். சூப்பரா இருக்கு சார். புதுசா கடை ஓபன் பண்ணணும் சார், என்கிட்ட இவ்வளவு பட்ஜெட் இருக்கு, எனக்கு இந்த ஃபினிஷிங் வேணும், எனக்கு ஒரு 4-5 பேர்த்த நான் யூடியூப்ல பாத்துருக்கிறேன், என்னையும் சேர்த்து பார்த்துட்டு அந்த 4 பேர்த்தையும் சேர்த்து பாத்துருங்க. 4 பேர்த்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஃபிட்டு, ஃபினிஷிங், பட்டன் எழுத்தா வருதா போதா எல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்களே ஒரு கணக்கு பண்ணுங்க. இப்போ என்கிட்ட வந்து டிஷர்ட் நல்லா இருக்கும், ஷர்ட் நல்லா இருக்கும், எது யார் யார்ட்ட வேணுமோ அவங்கள்ட்ட வாங்க, பட் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. வெளியே போய் பணத்துல வந்துட வேணாம். இன்னொன்னு, அடுத்த வாரம் டெல்லி போறேன், ஜீனு அடுத்து நான் ஜீன் ஓபன் பண்ண நெக்ஸ்ட் மீடியம் செக்மெண்ட் மும்பை ரேட்டுக்கே ஜீனுங்க வாங்கிக்கங்க, 10 ரூபா ப்ராஃபிட் வேணாம். இந்த வந்து கஸ்டமரை பிடிக்கிறதுக்காக ஜீன் மார்க்கெட்டுக்கு தான் சார். மார்க்கெட்ல இருந்து கஸ்டமருக்கு விலை தெரியல, இங்க இருந்து கிளம்பி யாரா மும்பை போறது டெல்லி போறதுன்ட்டு எங்க கிடைக்குதோ அங்க வாங்கிக்கிறாங்க, அவங்களும் வசமா செய்யறாங்க. ஆனா ஆர்எஃப்டியோ, டாபியோ, நெட்டிங்கோ வெளியே 350 ரூபாய்க்கு வாங்கினா என்கிட்ட 275 ரூபா, வெளியே 400 ரூபாய்க்கு வாங்கினா என்கிட்ட 300 ரூபா தான். அடுத்த வாரம் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன், 175 ரூபால இருந்து ஜீன் தர்றேன், 175 இருந்து 175. ஆமா, ப்ரொடக்ஷன் ஜீன், சர்ப்ளஸ் ஜீன்லாம் கிடையாது. அது எல்லாமே செட்டிங் போயிட்டு இருக்கு. ஒன்னு ஒரு லேபிள் ரெடி பண்ணி அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹெவி பிரீமியம் சர்ட் வந்து 450 ரூபா வரும் உங்களுக்கு ஹோல்சேல்லே. இதெல்லாம் நீங்க 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு விற்கலாம். ரேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மில்லோட ஃபேப்ரிக். இதெல்லாம் வந்து 480 வருது ஹோல்சேல்ல. இதெல்லாம் வந்து சேம் கிட்டத்தட்ட அதே போல இருக்கும், பட் உங்களுக்கு எல்லாம் ரேட் சீப்பா வரும். ப்ராப்பர் ஃபினிஷிங் வரும், ப்ராப்பர்
ஸ்டிச்சிங் வரும் எல்லாமே. இதெல்லாம் நீங்க 3 pieces 1000 கொடுக்க ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. 200 ரூபாய்க்கு கீழே கொடுக்குறோம்னா இந்த ஷர்ட்ல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 500 கலெக்ஷன்ஸ் இருக்கு சார். 500 கலெக்ஷன் இருக்கு. இப்போ இந்த மேனுஃபேக்சர் வந்து ட்ரெண்டிங்ல இருக்காங்க. இவங்க நம்ம டைப் இருக்கு. இப்போ ரேட் வந்து அவங்க கொடுக்குற ரேட்டுக்கு நம்ம கொடுத்துடலாம். எல்லாமே ட்ரெண்டிங் ப்ராடக்ட். இது நான் ட்ரேடிங் தான் பண்றேன். நான் ட்ரேடிங் தான் சார் பண்றேன். ஆனா அந்த அவர்கிட்ட கேட்டுட்டு அவர் பிக்ஸ் பண்ண ரேட்டுக்கே நானுங்க கொடுத்துட்டு இருக்கிறேன். நல்ல ரேட்ல கொடுத்துட்டு இருக்கிறோம். கஸ்டமருக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸும் இருக்கு. என்னோட ரீட்டைல் கிடைக்கும். நான் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்றேன். எனக்கு அதுல ப்ராஃபிட் கிடைக்கும் போது ஹோல்சேல எனக்கு ப்ராஃபிட் வேணாம். ஜஸ்ட் 10 ரூபா 15 ரூபா வச்சு இந்த ஸ்டாக்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஒரு சிலத்தோட ப்ராடக்ட்டை மட்டும் தான் ட்ரேடிங் பண்றோம். 90% ஃபுல்லா ப்ரொடக்ஷன் தான். உங்களுக்கு தெரியும், ஃபேப்ரிக் எடுக்க போகும்போது நம்ம வீடியோ போடுறோம். ஃபேப்ரிக் கட்டிங் பண்ணும்போது வீடியோ போட்டுறோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்கு. இதெல்லாம் நீங்க வாங்கிட்டு போயிட்டு 300 ரூபாய்க்கு விற்கலாம், 350 விற்கலாம், 250 விற்கலாம். சரிங்களா? ஏகப்பட்ட விஷயம். இது வந்து 480 rupees. பிரீமியம் அசிட்டிஸ். இதே போல என்கிட்ட 225 ரூபாய்க்கு இருக்கு. டச் அண்ட் ஃபீல்ல தான் இருக்கு மேட்ரு. ஆமா. இது அதே போல ஃபிட் டோட்டலா டிஃபரெண்ட் வரும். இதுல டோட்டல் டிஃபரெண்ட். நம்ம ஏரியா ஸ்ட்ராங்னா பேக் பிரிண்ட் டோட்டலாவே ஸ்ட்ராங். இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து 5 பீஸ் 1000 ரூபாய்க்கு வித்தாலே 200 ரூபாய்க்கு மேல லாபம் கிடைக்கும். கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு ஆடி முடிஞ்சவனே கடை ஓபன் பண்ணணும் அப்படின்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கான ரேட் வேற. ஒரு பேக்கேஜ் மாதிரி வாங்கணும். ஒரு பேக்கேஜா தர்றேன், எனக்கு ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு டிஷர்ட் வேணும், 1 லட்ச ரூபாய்க்கு ஜீன் வேணும், பேக்கேஜ் எனக்கு கொடுங்க. ஆக்சுவல் இப்ப நீங்க என்கொயரி பண்றீங்க, அந்த ரேட்டோட நம்ம பெட்டர் ரேட் பண்ணி தரேன். ஸ்பெஷலா கடை ஓபன் பண்ணணும் கேட்கற கஸ்டமர்ஸ்க்கு. அதே போல குவான்டிட்டி வேணுமா சூப்பர் ரேட்ல தரலாம். கிட்ஸ் ப்ராடக்ட் ரேட் நான் எதுவுமே சொல்ல விரும்பல. ரேட் கஸ்டமர் ரேட் தான். வந்து கேட்டு 8 போயிட்டோம். ஏன்னா என் துணியில மிச்சமாகிற துணியில நிறைய பிடிச்சி வச்சுக்கிறேன். அது கஸ்டமருக்கு வந்து போனஸ் சார். அப்படியே பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மாஸ்டர் இப்படி வாங்க. ஆமா, இது வந்து வேவ் வெல்வெட்ல ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சைஸ் வந்து M, L, XL, 2XL, 3XL. நெக்ஸ்ட் வீக் ப்ரொடக்ஷன் ஆகி கையில வந்துரும். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய கஸ்டமர் இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோ பார்த்திருப்பீங்க. நானும் ப்ரொடக்ஷன் பண்றேன்னு சொல்லிட்டு பட்டன் ரேட் தெரியாம இப்ப நிறைய வச்சிருப்பாங்க. பட்டன் எடுத்து பார்த்தா வந்துருது. ட்ரெண்டிங் கொண்டு போய் இப்படி உதறணும்னா பட்டன் புரியுது. அதெல்லாம் இல்லாம உண்மையாவே மேனுஃபேக்சரிங் பண்ண வந்தீங்கன்னா இங்க உட்காந்து பேசணும். குவான்டிட்டியை பொறுத்தவரை நல்ல ரேட் எங்களால பண்ணி தர முடியும். இதெல்லாம் ஃபேப்ரிக்ஸ் வந்து இப்ப இறங்கி இருக்கு. நம்ம உள்ள காமிஷன்ல 200 ரூபாய் கீழன்னு சொல்லிட்டு இந்த ஃபேப்ரிக்லாம் அவங்க வந்து ஃபேப்ரிக்கா வாங்கினாலே கிட்டத்தட்ட 130 ரூபா சார். இந்த ஃபேப்ரிக் இருக்கு பாருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொன்னேன். எல்லாமே ட்ரெண்டிங் ஆர்டிகல்ஸ் ஏகப்பட்டது இருக்கு சார். குரூப் ஆர்டர்ஸ் வேணுங்கிறவங்க நேரா வாங்க, ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிக்கங்க, சொல்லுங்க, ஸ்டிச் பண்ணி கையில தரோம். இன்னும் அது வந்து ஒரு 10 நாளைக்கு மேல அந்த ப்ராசஸ் நான் பண்ண முடியும். அடுத்து தீபாவளிக்கான ப்ரொடக்ஷன் நாங்க ஜாஸ்தி பண்ணிடுறோம். இது வந்து டிஷர்ட் கலெக்ஷன்ஸ். கொட்டி கிடக்குது பாருங்க. ஒவ்வொன்றும் ட்ரெண்டிங் ஆர்டிகல்ஸ். எதையுமே ஓபன் பண்றதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா பிரிண்டுமே தெரியுற மாதிரி தான் நான் பேக்கிங் பண்ணிருக்கேன். அதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஹூடிஸ் ஈடிஸ் எல்லாமே இன்னும் ப்ரொடக்ஷன்ல இருக்கு. இன்னும் ஸ்டாக்ஸ் வந்து குமிஞ்சுக்கிட்டே இருக்க போகுது. கஸ்டமர் கேட்கற ரேட்டு நம்ம கொடுக்க ரெடி ஆயிட்டோம் சார். எவர்கிரீன் ப்ராடக்ட். இது கஸ்டமர் வந்து நான் அதை ஒரு ரேட்டுக்கு போடுறேன், இதோட 50 ரூபா கம்மியாவும் கொடுக்க முடியும். கஸ்டமர் வந்து நம்மள அப்ரோச் பண்ற மெத்தட், சார் எனக்கு வந்து எனக்கு இவ்வளவு பொருள் வேணும், எனக்கு இவ்வளவு ரேட்ல பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்டா, நான் முதல்ல சொன்ன மாதிரி 50 ப்ராடக்ட் வாங்கினாருன்னா எனக்கு 30 ப்ராடக்ட் ப்ராஃபிட் போதும். 20 ப்ராடக்ட் எனக்கு நான் சார் இதை சார் ஜெயிக்க முடியும், எனக்கு இந்த ப்ராடக்ட் நீங்க ப்ராஃபிட் எடுத்துக்காதீங்க சார் சொல்லுங்க, நான் ப்ராஃபிட் அப்படியே கொடுத்துறேன். ஆனா எனக்கு வந்து கொஞ்சம் பல்கா மட்டும் ஆர்டர் பண்ணுங்க, எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம். அசார்டட் ஷர்ட்ஸ் இப்ப கடை ஓபன் பண்றதுக்கு வருவாங்க புதுசா தீபாவளி அப்போ, ஐயா ஏன்னா எனக்கு வந்து எங்க ஊர்ல எம்சிஎஸ் நிறைய ஓடுது, அல்லது போன வருஷம் கடை ஓபன் பண்ணிருப்பாங்க. போன வருஷம் கடை ஓபன் பண்ணவங்க வந்து ஆனா ஏதோ ஆசையில கடை ஓபன் பண்ணிட்டேன், என்னால வந்து பிசினஸ் பண்ண முடியல, இந்த தீபாவளி நான் சமாளிச்சா அடுத்து என் கடை நல்லபடியா ஓடிக்கிறேன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி கஸ்டமருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்குறோம். நம்மள்ட்ட போன வருஷம் வாங்கிட்டு இந்த ஊர் சந்தையில வச்சவங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்ல வச்சவங்களுக்கும் நம்ம பெரிய வாய்ப்பு பண்ணி கொடுக்கலாம். ஒரு சின்ன ஸ்டோரி சார். இப்போ வந்து நான் அந்த செயினை வந்து ஸ்விம்மிங் பூல்ல தொலைச்சிடுறேன். அந்த செயினை போய் எங்க தேடணும்? ஸ்விம்மிங் பூல்ல தான் தேடணும். ஆமா, பக்கத்துல கார் விட்ட இடத்துலயும், வீட்டுக்கு போய் நான் பாத்ரூம்ல குளிக்கிறப்ப செயின் வராது. செயினை தொலைச்சது ஸ்விம்மிங் பூல்ல. உன் பணத்தை நீ எங்க விட்ட? இந்த மார்க்கெட்ல விட்டியா? இங்க வந்து தேடு. போன வருஷம் கடை ஓபன் பண்றப்ப விட்டியா? போன வருஷம் தீபாவளியில விட்டீங்களா? அந்த தீபாவளியில தேடுங்க. நல்ல சப்ளையரா பார்த்து போய் தேடுனா உங்க பொருள் உங்ககிட்ட கிடைச்சிடும் சார். ஏதோ ஒண்ணு வந்துச்சு, நானும் பிசினஸ் பண்ணேன், எங்க அப்பா காசு கொடுத்தாரு, எங்க அம்மா நகை வச்சு கொடுத்தாங்க, என் வண்டியை வச்சு நான் பிசினஸ் பண்ணேன், ஏனோ பிசினஸ் பண்ணா தயவு செஞ்சு அந்த மாதிரி பிசினஸ் பண்றதுக்கு உங்க காசாவே வீட்டுல வச்சுக்கலாம். மிகப்பெரிய முன்னெடுப்பு நீங்க எடுக்க போறீங்க,
உங்க குடும்பத்துக்கு வாழ்க்கையிலே வந்து பாத்தீங்கன்னா சில பேர் இப்பதான் பிசினஸ் ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் சான்ஸ் என்ன தெரியுமா? காலேஜ் படிச்ச பசங்களுக்கு ட்ரெண்டிங்கா துணி பிசினஸ் பண்ணி டாப்ல போயிடணும். பிசினஸ் அவ்வளவு ஈஸியானது கிடையாது. ஆனா இதோட ஈஸியானது எதுவுமே கிடையாது. ஒழுங்கா பண்ண போனா நல்ல ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணுங்க. ஸ்டாக் ஒரு நிக்கிதா டக்குன்னு ஆஃபர்ல போட்டு வெளியே கொண்டு போங்க. திருப்பி புது ஸ்டாக் உள்ள கொண்டு வாங்க. இந்த ஸ்டாக் எனக்கு விற்க மாட்டேங்குது, ஆனா நான் ரேட்டும் கூட வச்சுக்கிட்டே இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துக்கான வாடகை என்னாச்சு? உள்ள கஸ்டமர் என்ன நினைப்பாங்க, என்ன இந்த பையன் இதே பொருளை வச்சுட்டு இருக்கிறாப்புல, இவருக்கு வேற பொருளே கிடைக்கிற போல அப்படிங்கிற எண்ணத்தையும் மக்கள் உருவாக்கிடுவாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, பொருள் உள்ள வர அழிக்க முடியணும் அப்படின்னா மட்டும் 2வது ஷாப்பு 3வது ஷாப்பு 4வது ஷாப் போடுங்க. ஒரு கடை வச்சுக்கிட்டு இந்த கடை எனக்கு நல்லா போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க 2வது ஷாப்பு 3வது ஷாப்பு போட்டீங்கன்னா வரக்கூடிய ஒழுங்கான வருமானத்தையும் ஒழுங்கா பார்க்க முடியாத சூழ்நிலைக்கு போயிருவீங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல சின்ன சின்ன பசங்க பிசினஸ் பண்ண வராங்க இல்லையா, அவங்களுக்காக சொல்றேன். இன்னொரு பெரிய கடமையும் இருக்கு. என்னை நம்பி வர கஸ்டமர்ஸை அல்லது எங்களோட மார்க்கெட்டை நம்பி வர கஸ்டமர்ஸை நாங்க தான் வந்து நல்லபடியா பார்த்து அடுத்தடுத்த கடத்துக்கு கொண்டு போகணும். அதுக்காக தான் வர 26, 27, 28 சென்னை ட்ரேட் சென்டர்ல SRMAவோட 2nd மிகப்பெரிய கார்மெண்ட் சேல் எக்ஸ்போ நடக்க போகுது. ஒன்லி ஃபார் ஹோல்சேல். யாரெல்லாம் ஷாப் வச்சிருக்கீங்களோ எல்லாருமே அங்க கிளம்பிவாங்க. சிங்கப்பூர்ல நான் போய் பத்திரிக்கை வச்சிருக்கிறேன், மலேசியால போய் பத்திரிக்கை வச்சிருக்கிறேன். இன்னும் நம்ம SRMA மெம்பர்ஸ் போய் பத்திரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா கடைக்காரங்களுக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அந்த ரிசீவ் ஆயிருக்கும், இன்விடேஷன் ரிசீவ் ஆயிருக்கும். 2வது, ஒவ்வொருத்தரோட மொபைல்லையும் உங்களுக்கு SRMAன்னு சொல்லிட்டு ஒரு லேடி பேசுவாங்க. SRMAவோட கார்மெண்ட் ஃபேர் நடக்க போகுதுன்ட்டு. அது எங்களோட கார்மெண்ட் ஃபேர், எங்களோட மார்க்கெட் அசோசியேஷன் நடத்துறோம். மறக்காம அந்த ஃபேர் அட்டன் பண்ணுங்க. நம்மள மாதிரி நல்ல 30 வருஷம் 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மேனுஃபேக்சர்ஸ் எல்லாம் அங்க வர்றாங்க. நலிவடைந்த நம்மளுடைய இதுலயே நம்ம தான் கொண்டு போகணும் மேல. இப்ப நம்ம காசு எடுத்துட்டு எங்க போறோம்? நேரா மும்பை போறோம், டெல்லி போறோம். நம்மளுடைய தமிழ்நாட்டோட வருமானத்தை எங்க இருந்து நம்ம சோர்ஸ் பண்றோம்னா டெல்லியில இருந்து சோர்ஸ் பண்றோம். அவங்களுக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா இதா இருக்கிறாங்க. அதோட நல்ல மேனுஃபேக்சர்ஸ் எல்லாம் இந்த சென்னை சிங்காரத்தோட்ட மார்க்கெட்லயும் இதை சுத்தி உள்ள பகுதியில ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. நீங்க அங்க மறக்காம வந்து வாங்க, வேடிக்கை மட்டும் பாருங்க. நாங்க ஒரு புக்லெட் தருவோம். அந்த புக்லெட்ல நீங்க வேடிக்கை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் யாராவது மிஸ் ஆயிருப்பாங்க. அந்த புக்லெட்டை ஓபன் பண்ணுங்க. ஒவ்வொரு பேஜா நீங்க பார்த்த ஸ்டால் அப்படி பார்க்கும் போதே உங்களுக்கு கண்ணில் ஐடியா ஓட, ஆகா இவர் அந்த ஸ்டால் ஆச்சு, கிட்ஸ் வேர், மென்ஸ் வேர், உமன்ஸ் வேர், திருப்பூர்ல இருந்து வர்றாங்க. பார்த்தாதான் சார் புரியும். தமிழ்நாட்டுல இல்லாத சோர்ஸ் எங்கேயுமே கிடையாது சார். சார் பெரிய உற்பத்தி ஹப். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய ஐடியா கிடைக்கும். நீங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி ஒரு மார்க்கெட்டை பார்க்கணும்னு நினைக்காம அன்னைக்கு முன்னாடி அந்த மார்க்கெட் ஃபுல்லா உங்களை தேடி வந்திருக்கும். ஸோ அந்த ஸ்டால் வந்து மறக்காம வந்து பாருங்க. இனிமேல ஏகப்பட்ட ப்ராடக்ட் வந்து நம்ம அண்ணன் மூலமா உங்களுக்கு நிறைய தெரிய வரும். உள்ளன் டிஷர்ட் வந்துருச்சு. உள்ளன் டிஷர்ட் ஏகப்பட்டது இப்பதான் வந்து இறங்கி இருக்கு. இது வந்து 145க்கு உள்ளன் டிஷர்ட் போட போறேன். ஆமா, இது வந்து கொஞ்சம் நல்லா பிரீமியமா இருக்கும். அடுத்த வாரம் 120 ரூபாய்க்கு ஒண்ணு போட்டுருவோம். உள்ளன் டிஷர்ட் அது நீங்க பாத்துருப்பீங்க. இந்த மாதிரி உள்ளன் டிஷர்ட்ஸ் எல்லாமே வந்து இறங்கி இருக்கு. 145 ரூபாய்க்கு கொடுத்துறேன். ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு. நீங்க பண்ண வேண்டிய ஒண்ணு என்னோட நம்பர் மட்டும் இதுல டிஸ்பிளே ஆகும். உங்க பிசினஸ் கார்டு எனக்கு அனுப்புங்க. நான் மறக்காம உங்களுக்கு என்னோட அட்ரஸ், அது சாம்பிளுக்கு வந்து சில ப்ராடக்ட் அனுப்பி விடுறோம். இப்போ வந்து புதுசா கடை ஓபன் பண்ண நினைக்கிறவங்க உங்க பிசினஸ் கார்டு அல்லது கடை ரெடி ஆகிட்டு இருக்கும் இல்லையா, அந்த போட்டோவை மட்டும் நீங்க எனக்கு அனுப்புனா போதும். நான் உங்களுக்கு என்கிட்ட கூட எல்லா ப்ராடக்ட் அனுப்பி வச்சிருவேன். நீங்க வந்து எனக்கு பிசினஸ் கார்டே அனுப்பல, ஒன்றும் பண்ண முடியாது. 2வது, கடை பிசினஸ் கார்டே அடிக்கல சார், ஆடி மாசம் கொஞ்சம் நான் ஓபன் பண்ண போறேன்னு சொன்னா கடையில இன்டீரியர் ஒர்க் போயிட்டு இருக்கும், அதோட போட்டோ எனக்கு அனுப்புங்க. நான் உங்களுக்கு உடனே எங்களோட ப்ராடக்ட் ஃபுல்லா அனுப்பிச்சு வச்சிடறோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. உள்ளுக்குள்ள ஃபுல்லா போராவா தான் இருக்கு பாருங்களேன். பிரீமியம் ஜீன் இருக்கு, இன்னும் 200 ரூபா ஜீன் வரப்போகுது. ஏகப்பட்ட விஷயம் வந்து உங்களுக்காகவே உல்ஃப் கேங் பார்த்து பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல என் கட்டிங்ல மிச்சமான ப்ராடக்ட் இருக்கும். ஒரு 1000 பீஸ் நம்ம ரெடி பண்ணும்போது ஒரு 30 பீஸ் 40 பீஸ் ரிட்டர்ன் மிச்சமாகறத ஃபுல்லா எடுத்து போரா போட்டு வச்சுக்கிறாங்க. ஒரு கஸ்டமர் வராரு கடைக்குள்ள, ஆனா என்கிட்ட வந்து எல்சிஎஸ் மட்டும் அதிகமா வித்துருது, எனக்கு எல்சிஎஸ் அசர்ட் கொடுனா இந்த தீபாவளிக்கு நம்ம அந்த சப்போர்ட்டையும் பண்ணி தரோம். ஸோ எல்லா இடத்துக்கும் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க. உல்ஃப் கேங் வந்து ஒரு தடவை வேடிக்கை மட்டும் பாருங்க. உங்களுக்கான பொருளை நல்ல ரேட்ல பண்ணி தரதுக்கு உல்ஃப் கேங் என்னைக்குமே காத்துட்டு இருக்கு. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. சார் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாக்ஸ் எல்லாம் காட்டியிருப்பாரு. இது மட்டும் இல்லாம நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ நீங்க டைரக்டா வந்தீங்கன்னா எல்லாமே நீங்க பார்த்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆர்டர் வந்து நீங்க பல்க் குவான்டிட்டியா கொடுத்தீங்கன்னா நம்ப முடியாத ரேட்ல வந்து நீங்க உல்ஃப் கேங்ல வாங்கிடலாம். ஏன்னா உல்ஃப் கேங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லா ட்ரெஸ்ஸஸ்மே இங்க நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா இங்க வந்து நம்ம ஃபேப்ரிக் எடுத்து தச்சு நம்மளுக்கு சேல் பண்றதுனால மார்க்கெட்லயே ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. சொல்ல போனா பாம்பே, டெல்லி கிடைக்கக்கூடிய பிரைஸோட இங்க வந்து ரொம்ப கம்மியா கொடுக்குறாரு. மெயினா என்னன்னா சைஸ், கட் சைஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. எல்லாமே ப்ராப்பர் சைஸ்ல உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க பாம்பே, டெல்லியில வாங்க போது நிறைய கட் சைஸஸ் இருக்கும், நிறைய பேர் அதுல ஏமாறுறீங்க. பட் நீங்க உல்ஃப் கேங்ல வந்தீங்கன்னா சைசிங் பெஸ்டா இருக்கும். இப்போ வந்து பிரைஸ் ரொம்ப நல்லா கொடுத்துட்டு இருக்காரு. பிரீமியம் ஆர்டிகல்ஸும் நிறைய இருக்கு. வீடியோ ஃபுல்லா நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் நீங்க பார்க்கலாம்.
ஸோ கண்டிப்பா வந்து விசிட் பண்ணிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. உங்க ஷாப்ல வந்து நல்லா மார்ஜின் வச்சு சேல் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆஃபர்ல போட்டு விற்கிற ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா ஆஃபர் போட்டால் தான் கஸ்டமர் வந்து கடையில வருவாங்க. அப்போ மற்ற ஸ்டாக்ஸும் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்க உல்ஃப் வந்து ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்கு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் ஆர்டர்ஸும் அவைலபிளா இருக்கு. ஸோ இங்க வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம சேனல் பேரை கண்டிப்பா ரெஃபர் பண்ணுங்க. பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க. அந்த இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன். செக் பண்ணிட்டு ஃபர்தரா எந்த டவுட் இருந்தாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். Till then, bye.